கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமலர்ச்சிகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாந்தத்தை எடுத்து நீங்களும் கூட தொடரும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதருள்ள மனுஷன், அசுத்த உதருள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசி சொப்பனம் காண்கிறதை பார்க்கிறோம், அல்லது தரிசனம் காண்கிறதை நாம் இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் பரலோகத்தினுடைய தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தானியேலுக்கு அவ்விதமான பரலோக தரிசனம் அங்கே கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா என்ற தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு கூட பரலோகத்தை பார்க்கக்கூடிய அந்த விதமான ஒரு தரிசனம் கிடைத்த பாக்கியமுள்ள ஒரு மனுஷனாக ஏசாயா இங்கே காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா எந்த சமயத்திலே தேவனுடைய வீட்டை, தேவனுடைய நகரத்தை அவன் பார்த்தான் என்று பார்க்கும்பொழுது, உசியா என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். மாத்திரமல்ல, அவனை குறித்துதான சம்பவங்கள் 2 புத்தகம் 26ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உசியா ராஜா அவன் தன் மேட்டுமையினாலே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக நுழைந்து அங்கே தூபம் காட்ட எத்தனைத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனுக்கு சந்தோஷம், சமாதானம் தேவன் கட்டளையிட்டு இருந்தார், அவனை ஆசீர்வதித்திருந்தார். இருந்தபொழுதும் தனது மேட்டுமையினால், தனது சுயபலத்தை நம்பி பெருமை கொண்டவனாக அவன் என்ன செய்தான், ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே நுழைந்து தூபம் காட்டுவார்கள், ஆனால் இவனோ துணிக்கரம் கொண்டு அநீதியாய் தேவனுக்கு முன்பாக அங்கே தூபம் காட்ட துணிந்தான் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அது நிமித்தமாக அவன் குஷ்டரோகத்தினால் அவன் அடிக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். குஷ்டரோகத்தினால் அவன் பாதிக்கப்பட்டான். மரண நாள் வரை அவன் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு அவன் மரித்து போனான் என்று சொல்லி 2 அதிகாரம் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனடியாகத்தான் இங்கே ஏசாயா இந்த தரிசனத்தை காண்கிறதை நாம் பார்க்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் என்று பார்க்கும்பொழுது, உசியா ராஜா மரணமடைந்தான். உடனடியாக ஏசாயாவுக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால்
உசியா ராஜா, இந்த உலகத்துக்குரிய ராஜா. அவன் மேட்டுமையினாலே அவன் மரித்து போனான். ஆனால் பரலோகத்திலே ஒரு ராஜா உண்டு. அவர்தான் தேவாதி தேவன். ராஜாதி ராஜா என்ற நாமம் அவருக்கு உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த ராஜா சகலத்தையும் ஆளுகிறவர் என்று சொல்லி ஏசாயாவுக்கு தன்னை வெளிப்படுத்தும் விதமாக பரலோக தரிசனத்தை காட்டுகிறார். எப்படி தேவன் அங்கே அரசாளுகிறார், வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும், தாம் படைத்த எல்லாவற்றையும் அவர் அரசாளுகிறார் என்பதை குறித்து ஏசாயா தமது தாசனாகிய ஏசாயாவுக்கு விளக்குகிற காரியமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். உயரமும் உன்னதமான சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது அந்த சிங்காசனத்துக்கு நிகராக எந்த ஒரு சிங்காசனத்தையும் போட முடியாது. இந்த பூமியின் ராஜாதி ராஜாக்கள், இந்த பூமியுடைய ராஜாக்கள், அரசாள்பவர்கள், இவர்களெல்லாம் அவருடைய சிங்காசனத்துக்கு நிகராக வர முடியாது என்பதை காட்டுவதற்காகத்தான் இங்கே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவாலயம் முழுவதுமாகவே அது நிறைந்திருந்தது. அவ்வளவு அழகாக அவர் உடை உடுத்தி தேவாதி தேவன் அவர் ராஜரீகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவருக்கு சேவை செய்பவர்களை குறித்து நாம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவரில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து, எவ்வளவு அருகாமையிலே மரியாதையோடு கூட அதிக பக்தியோடு கூட இந்த சேராபீன்கள் வணக்கத்தை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய சட்டைகளினாலே மூடிக்கொள்கிறார்கள். 2 சட்டைகளாக முகத்தை மூடி, 2 சட்டைகளாலே கால்களை மூடி, 2 சட்டைகளால் மாத்திரம் பறந்து என்று வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய உடம்பை அவர்கள் மூடிக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் யாரிடத்தில் நிற்கிறார்கள்? தேவாதி தேவனிடத்திலே அவர்கள் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களே தங்களுடைய சட்டைகளை மூடிக்கொண்டு அவரை தொழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் சொல்கிற காரியம் எவ்வளவு மகத்துவமான காரியம் பாருங்கள். அவர் பரிசுத்தமான தேவன், பரிசுத்தராக இருக்கிறார், பூமி எங்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த தேவாலயம் முழுவதும், இந்த பரலோகம் முழுவதும், தேவன் வசிக்கிற இடம் முழுவதுமாக அங்கே மகிமையால் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை ஏசாயா பார்க்கும் பொழுது தன் நிலைமையை உணர்கிறான். 5ஆம் வசனத்திலே அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பாருங்க, வித்தியாசமாக இருக்கிறது. இந்த விதமான அனுபவம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தவிர அது கிடைக்கவே முடியாது. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு குறித்து இது பேசவில்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து இது பேசுகிறது. ஏசாயா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான், தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். ஆகவே அவனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். தேவாதி தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கும் கூட அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஐயோ நான் அதமானேன். இந்த விதமான சுய பரிசோதனை எப்பொழுது வரும்? தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, தேவனை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு நம்மை குறித்ததான காரியங்கள் வெளிப்படும். ஆனால் இந்த உலகம் வேறு விதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, உன்னை நீயே பரிசோதித்து பார். செல்ஃப் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் இல்லையா? உன்னை நீயே பரிசோதித்துக் கொள்வது எப்படி? உனக்கு நீயே நீதிமானாக விளங்கிக் கொள்வது எப்படி? அநேகர் இதை தெரியாமல் தான் இமாலயா மலைப்பகுதிகள் போன்றவற்றிலே தவம் இருக்கிறார்கள். அவர்கள்
எல்லாவற்றையும் துறந்து தன்னை அறிந்து கொள்வதாக நினைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு தெரியல தன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் வீண் என்று வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், when you know God, you will know yourself. நீ தேவனை தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நீ யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? தேவனை அறிந்து கொண்டால் தான் நம்ம யாருன்னு புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா கூட அப்படித்தான். தன்னைத்தானே அவன் பரிசோதித்து பார்த்து கொள்ள விரும்பவில்லை. தேவனுக்கு முன்பாக அவன் நிற்கும் பொழுது தான் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். தன்னுடைய நிலைமை என்ன என்பதை அவன் நன்றாக உணர்ந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஐயோ நான் நலமானேன், ஐ ஆம் அன்டன் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஐயோ நான் எப்படி நான் இதை சொல்லுவேன், நான் எவ்வளவு அசுத்தமான மனுஷனாக நான் காணப்படுகிறேன், அசுத்த உதருள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். பாருங்க, முதலாவதாக நான் அசுத்தமாய் இருக்கிறேன். நான் அசுத்தமாய் இருப்பது மாத்திரமல்ல, அசுத்தமான ஜனங்களின் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன். நான் சுத்தமாக விரும்பினாலும் கூட இந்த ஜனத்தார் என்னை அசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் என்னை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், என்னை அழுக்குப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நான் முதலாவதாக நானே அசுத்தமானவனாக காணப்படுகிறேன். மாத்திரமல்ல, என்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் என்னை பரிசுத்தமாக்க விடவில்லை. நான் அசுத்தமாகவே காணப்படுகிறேன். தேவாதி தேவன் மத்தியிலே அவன் நிற்கும் பொழுது, தேவாதி தேவனுடைய தரிசனத்தை அவன் காணும் பொழுது தன்னை குறித்துதான காரியத்தை உணர்கிறான். இதுதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் தேவைப்படுகிற முதலாவது காரியம். தேவனுக்கு முன்பாக உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை குறித்துதான காரியம் வெளிப்படும். அப்பொழுது பெருமை நம்ம இடத்துல இருக்காது, பொறாமை இருக்காது, செருக்கு இருக்காது, மேட்டுமை இருக்காது, வன்கண் இருக்காது, மற்றவரை ஏளனம் செய்கிற காரியங்கள் நம் மத்தியிலே காணப்படாது. நம்மை குறித்து உயர்வாக நினைத்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் நம் மத்தியிலே இருக்காது. நீ தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உன்னை நீ நீதிமானாக காட்டுவாய். உன்னை நீ தெய்வமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வாய். உன்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று நினைப்பாய். உன் காலடியிலே விழ வேண்டும் என்று நினைப்பாய். நான் சொல்வதை இவர்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாய். மேட்டுமையாக பேசுவாய், பொறாமையாக இருப்பாய், மற்றவர்களை குறித்து தூஷித்து திரிவாய். ஏனென்று சொன்னால், உன்னை குறித்து நீ உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நீ தேவனை அறியாத மனுஷனாக இருந்தால், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளாத மனுஷனாக இருந்தால், நாம் அகந்தை உள்ளவர்களாக, செருக்குள்ளவர்களாக, மேட்டுமை உள்ளவர்களாக தான் இருப்போம். வயது வித்தியாசமே கிடையாது. சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர் மரண தருவாயில் இருக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை கீழ்ப்படுத்த மாட்டார்கள், தங்களை குறித்து அறிந்து கொள்ள மாட்டார்கள். நம்மை நாமே பரிசோதித்து அறிந்து கொள்ள முடியாத முதலாவது காரியம், எந்த விதமான யோக நிலைக்கு நீ சென்றாலும் சரி, எந்த விதமான கிராஷ் கோர்ஸுக்கு நீ போனாலும் சரி, எந்த குருவினிடத்திலும் நீ பணிந்து சென்றாலும் சரி, உன்னை நீ ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. நீ தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அவருடைய வெளிப்பாட்டை அவர் உனக்கு கொடுக்கும் பொழுது, இந்த அகந்தை, வன்கண், பொறாமை, மேட்டுமை எல்லாம் அழிந்து போய் நாம் யார் என்று உணர்வோம். அப்பொழுதுதான் நாம் யார் என்று உணர்வோம். ஏசாயா தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, எப்படி என்னோட அந்த தரிசனம் கிடைக்க முடியும், ராஜாவை நான் எப்படி பார்க்க முடியும் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, இங்கே ஏசாயா பார்ப்பது யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொல்லுகிறார்.
ஏசாயா என்னை மகிமையிலே கண்டு, ஏசாயா என்னை மகிமையிலே கண்டு என்று சொல்லும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் தன்னை குறித்து அவர்கள் அறிக்கையிட்டதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான் என்பதை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதேபடியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்திலே இல்லை. ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறார், என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் சோதித்து பார்க்கிறேன். தேவனுக்கு முன்பாக இவன் அர்ப்பணித்த மனுஷன், தேவனுடைய தரிசனத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனத்தை தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியிலே கண்ட மனுஷன், ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன், அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? தன்னிடத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிகிறேன். தேவனுடைய வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ள என்னிடத்திலே நன்மையான காரியங்கள் காணப்படவில்லை. பரிதவிக்கப்பட்ட மனுஷன் நான் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் பாவிகளில் பிரதான பாவி, நான் சிறியவன், அப்போஸ்தலரில் சிறியவன், நான் கந்தை போன்ற ஒரு துணிக்கு ஒப்பானவன், அப்போஸ்தலர் யாவரிலும் நான் சிறியவன். தேவனுடைய வெளிப்பாட்டை அதிகமாக பெற்றுக்கொண்ட பவுல் என்ன சொல்கிறார்? எல்லா அப்போஸ்தலரிடம் சிறியவன், நான் ஒரு கந்தை துணிக்கு ஈடாக இருக்கக்கூடியவன். 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறார், எல்லாரை காட்டிலும் நான் தான் பிரதான பாவி. எப்பொழுது வரும்? தேவன் நமக்குள்ளாக வரும்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள், இன்னும் எந்த இடத்துல நாம் விழுந்து போயிருக்கிறோம். அவரை பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே நம்மை சுத்திகரித்து கொள்ள ஆரம்பிப்போம். தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, தேவனுடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவமாய் இருக்கிறது. எல்லாரை காட்டிலும் நான் தான் பிரதான பாவி. அப்படியா? அவ்வளவு தன்னை தாழ்த்தி தான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக அவன் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபை குறித்து வாசிக்கும் பொழுது யோபு 42 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், யோபுவின் புத்தகம் 42 தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது யோபு சொன்ன வார்த்தை என்ன? 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாபப்படுகிறேன் என்றான். தேவனை பார்க்கும் பொழுது, தேவனுடைய வெளிப்பாட்டை அவன் கேட்கும் பொழுது, தேவன் அவனை கேள்வி கேட்கும் பொழுது, தேவனுடைய அதன் மூலமாக அதன் வெளிப்பாட்டை, தேவனுடைய காரியங்களின் வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என்னை அருவருக்கிறேன், அருவருக்கிறேன், தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். நான் போய் தூளிலும் சாம்பலில் உட்கார்ந்துக்கிறேன். இந்த தூளுக்கும் சாம்பலுக்கும் நிகரானவன் நான் அங்கே போய் அமர்ந்து கொள்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? இந்த தூளுக்கும் சாம்பலுக்கும் நிகரானவன். இந்த தூளும் சாம்பலும் யாரும் மதிக்க மாட்டார். நான் மதிக்கப்பட வேண்டியவன் அல்ல. இப்பேற்பட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள நான் அருகதையற்றவன், நான் அருவருக்க தக்கவன் என்று சொல்றேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பேதுருவிடத்திலே பேசும்பொழுது பேதுரு சொல்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயோ என்னை விட்டு நீங்கி போங்க, என்னை விட்டு நீர் சென்று விடும், நான் பாவியான மனுஷன் என்று சொல்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவன் சொல்கிற வார்த்தை என்ன? நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி அறிக்கையிட்டான். பாருங்க, இந்த உசையா தன்னுடைய மேட்டுமையினாலே அவன் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டான் இல்லையா? குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டான்.
ஏசாயா அங்கு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் நாட்டிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தனித்து விடப்பட வேண்டும், அவர்கள் தனியாக வாழ வேண்டும். ஒருவேளை அவர்கள் தெருக்களிலே வரும்பொழுது, நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் அசுத்தமானவன், நான் அசுத்தமானவன், ஐ ஆம் அன்கிளீன், ஐ ஆம் அன்கிளீன் என்று சொல்லி அவர் கத்திக்கொண்டே வர வேண்டும். அப்பொழுதுதான் யாரும் அவளை நெருங்க மாட்டார்கள். அசுத்தமான மனுஷன் வருகிறேன் என்று சொல்லி அவனாகவே சொல்ல வேண்டும். இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மனுஷன் அப்படியாக சொல்லிக் கொண்டுதான் வர வேண்டும். ஐ ஆம் அன்கிளீன், ஐ ஆம் அன்கிளீன் என்று சொல்ல வேண்டும். நான் அசுத்தமானவன், நான் அசுத்தமானவன் என்று சொல்ல வேண்டும். ஏசாயாவை பார்க்கும் பொழுது தேவாதி தேவன் தன்னை மகிமையிலே அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவன் சொல்கிற காரியம் என்ன? நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று அவன் சொல்லுகிறான். அசுத்த உதடு இருதயத்துக்கு அது சாட்சியாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவை வாய் பேசும், இருதயத்தின் நினைவை வாய் பேசும். ஆகவே இருதயத்தை அது ரெப்ரசன்ட் பண்ணுது, அதை சாட்சி இருக்கிறது. ஆகவே நான் இருதயத்திலே அசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி ஒரு குஷ்டரோகியை போல அவன் சொல்லுகிறான். இதுதான் நிலைமை. இப்படி நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லும் பொழுது, நான் பிரதான பாவி என்று சொல்லும் பொழுது, நான் அருவருக்கத்தக்கவன் என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது 6ஆம் வசனம், அப்போது சேராபீனில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அப்பொழுது அந்த பலிபீடத்திலே எரிந்து கொண்டிருந்த லைவ் கோல் என்று வாசிக்கிறோம். பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு குறட்டால் ஒரு நெருப்பு தழை எடுத்து வந்து என் வாயை தொட்டு, அது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பதை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க பொழுது அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும், பாருங்க, அவரு அடிக்கப்பட்ட வண்ணமாவே காட்சி அளிக்கிறார். அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்டவர் கிடையாது, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் என்று வாசிக்கிறோம். அந்த இரத்தமானது இன்னும் அவரிடத்திலே வழிந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அதை உரிமை பாராட்டுகிறார்களோ, தன்னுடைய ஜீவ இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களே நம்மை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள ரத்தம், அது செத்து போன ரத்தம் கிடையாது, அந்த ஜீவனுள்ள ரத்தம். இங்க வாசிக்கும் போது the live coal என்று வாசிக்கலாம். அந்த பகுதியை வாசிக்கலாம். ஒரு நெருப்பு தழலை எடுத்து லைவ் கோல் என்று வாசிக்கிறோம். நெருப்பு தழலை ஆறி போனதில்லை, லைவா இருக்கக்கூடிய, உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை எடுத்து கொடுக்கிறதை பார்க்கணும், அவனுடைய நாக்கில வைக்கிறதை பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னும் வன்மை உள்ளதாக இருக்கிறது, பவர்ஃபுல் பிளட். அது சிந்தப்பட்ட ரத்தம் இல்லை, அது இன்னமும் அங்கே நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 5:6, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 7:26 கூட இந்த விதமாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே முதலாவதாக நம்மை நாமே ஐயோ நான் அதமானேன் என்று தேவனுக்கு முன்பாக நம்மை நிலைநிறுத்தி நம்மை அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு செய்கிற காரியம் என்ன? அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். எதை கொண்டு சுத்திகரிக்கிறார்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வன்மையுள்ள சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக காரியம் என்ன? மூன்றாவதான காரியம் அங்கே பாருங்க, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். மூன்றாவது என்னது? நமது காரியமாக இந்த தரிசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாவிகளுக்காக மரித்தார் என்ற தரிசனத்தை யார் கொண்டு செல்வார்கள் என்று சொல்லும்போது ஏசாயா சொல்கிறான், இதோ நான் இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்கிறார். இந்த நான் போகிறேன் என்ற இந்த மூன்றாவது படிக்கு வருவதற்கு முன்பாக முதல் 2 படியை நாம் கடக்க வேண்டும். நேரடியாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. நான் போகிறேன், நான் போகிறேன் என்று சொல்லும்பொழுது முதல் 2 படியை நாம் கடந்திருக்க வேண்டும். முதல் 2 படி என்ன? தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி நாம் யார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். இந்த கனமான ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த முதல் 2 படியை கடந்திருக்க வேண்டும். மூன்றாவதான காரியம் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நமது காரியமாக யார் போவார்? அப்படி என்றால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருவரையும் நமது காரியமாக தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அனுப்பப்படுகிறவர்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அனுப்பப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம், சென்ட் ஃபோர்த் என்ற அர்த்தம். அவர்கள் யாராக இருக்க முடியும்? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். they are representative of God. அவர்கள் தேவனுடைய சாட்சிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். தேவனை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். வார்த்தையிலும் நடக்கையிலும் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நமது காரியமாக ஃபார் அஸ் என்று வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற காரியம் என்ன? அவருக்காகத்தான் இந்த ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க, அவருக்காகத்தான் இந்த மூப்பர்கள்லாம் இருக்கிறாங்க. மூப்பர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை செய்வதற்காக இல்லை, அவரால் அனுப்பப்பட்டால் ஒழிய இவர்களுக்கு எந்த விதமான மகிமையும் கிடையாது. தேவன் வார்த்தையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் இவர்கள் ஊழியர்கள் மூப்பர்கள் சொன்னாலும் கூட அது காரியத்தை நடப்பிக்காது. ஆகவேதான் அவருடைய காரியமாக, நமது காரியமாக யார் போவார்? நமது என்று சொல்லும்போது அவருக்காகத்தான் ஊழியம் செய்யணும். உன்னுடைய சுயலாபத்துக்காக, நீ பெருமையா இருப்பதற்காக, உன்னுடைய பேர் புகழுக்காக ஊழியம் செய்வது அல்ல. நமக்காக என்று சொல்லும்போது தேவனுக்காக நாம் ஊழியம் செய்யணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படியாக ஊழியம் செய்யணும். என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, என்னை 4 பேர் பாராட்டணும் என்பதற்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது. நான் சேகரிக்கிற ஆத்துமாக்கள் அனைவருமே தேவனை தான் கண்டடையணும். அவர்கள் என்னை கண்டடையக்கூடாது. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை, நான் அசுத்த உடல் உள்ளவன். ஆகவேதான் நமது காரியமாக என்று தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அது அவர்களுக்காகத்தான் நாம் ஊழியம் செய்யணும். அதுதான் அங்கே போடப்பட்டிருக்குன்னா, நமது காரியமாக யார் போவார்கள்? அப்பொழுது அவருடைய காரியமாக ஊழியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த உலகத்தில் செய்யும்போது அந்த புகழெல்லாம், அந்த மகிமையெல்லாம் தேவனுக்கு போய் சேரும் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனத்தை இம்மத்தமாக கேட்டோம். 3 நிலையில் இருக்கிறது. முதலாவதாக நாம் யார் என்பதை தேவனை ஒப்பிட்டு நாம் கண்டடைய வேண்டும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அங்கே என்னை விட்டு விலகி போகும். எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்கள் உன்னிடத்தில் இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது, நான் அசுத்த உடல் உள்ளவன், நான் அதமானேன், நான் அருவருப்பானவன், என்னை விட்டு நீ நீங்கி போம், நான் பாவியான மனுஷன். அது மாத்திரமல்ல, நான் பாவியிலே பிரதான பாவி. இரண்டாவதாக அந்த அக்கினி தழலை என் நாக்கிலே அவர் தொட்டார், என்னை அதன் மூலம் பரிசுத்தப்படுத்தினார்.
அது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், வன்மையுள்ள ரத்தத்தினால், இன்றும் சுத்திகரிக்கிற ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மூன்றாவதான வார்த்தை, அப்பொழுது நமது காரியமாக புறப்பட்டு போக தேவாதி தேவன் அங்கே அனுமதி கொடுக்கிறதை பார்க்க. அப்பொழுது நாம் சொல்லலாம், நான் உடைய ஊழியத்தை செய்கிறேன், உன்னுடைய வீட்டில் நான் வேலை செய்கிறேன், உடைய திராட்சை தோட்டத்தில் நான் வேலை செய்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும். 2 படிகளை நாம் கடக்காமல் 3வது படிக்கு வரவே முடியாது. முதலாவதாக, ஐயோ நான் அதமானி. 2வதாக, இதோ அக்கினி தழினால் உன்னை சுத்திகரிக்கிறேன், பரிசுத்தமாவார். 3வதாக, நமது காரியமாக யார் போவார், நான் போகிறேன் என்று ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுடைய காரியங்களை செய்ய தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. அன்பும் கிருபையுமுள்ள பரலோக பிதாவே, இந்நேரம் மட்டும் உடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே அது ஊடுருவி பாய நீர் நாம் உதவி செய்யும். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்தமானவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று ஏசாயா நான் சொன்ன விதமாக நாங்களும் கூட அறிக்கை எடுக்கிறோம். அப்பொழுது உம்முடைய சிந்தப்பட்ட வன்மையுள்ள இன்றும் கிரியை செய்கிற உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்து. அப்பொழுது எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய பணியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாகிய உம்முடைய பணியை செய்யும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்கிறது. நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எங்களுடைய பேருக்காக அல்ல, எங்களுடைய புகழ்ச்சிக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்டில் உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஊழியம் செய்ய நீ நாங்கள் உதவி செய்தல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து சிறிய ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் பிதாவிற்கு பிதாவே, ஆமென்.